மாப்பிள்ளைகளா எந்திரிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஃப்ரூட் பாக்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துச்சுங்க. 4 வீடியோ சரன்னு வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் எங்கே கிளம்புறேன்னா திருக்கோஷ்டியூர் போகிறேன். அதாவது தெப்பத் திருவிழா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வருஷம் தொடர்ச்சியாக போகிறேன். ஸோ இந்த டைமும் கிளம்பியாச்சுங்க. ஸோ 80 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கையா ப்ரோ அப்படின்லாம் கேட்டீங்க. கடவுள் மேலே இருக்கா என்னன்னு தெரிலங்க. ஆனால் அவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வருங்க. யார் அவருன்னு கிடையாது, ஏசப்பா, அல்லா, நம்ம முருகன், பெருமாள், சிவன், யாரை பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அதனாலேயே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த பட்டு அடிக்கிறது கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் தாங்க. முகம் பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதனால தான் மதுரையில் 4:10 கிளம்பினோம். இங்கே வந்து கரெக்டாக 5:30க்கு வந்துட்டோம். கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் திருக்கோஷ்டியூரை வந்து அடைஞ்சாச்சு. சந்திரகிரகணன்றனால கோயிலில் கூட்டமே இல்லை. ஸோ 8 மணிக்கு மேலே தான் சாமி தெப்பத்தை சுற்றும் போல். அப்போ போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் மதுரை கிளம்பலாம். மக்களே வந்தோடனே அன்னதானம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், மொச்சப்பயிர் கூட்டு, முட்டைக்கோசு, அப்பளம். 11:05க்கு அங்கே வண்டி எடுத்தோம் திருக்கோஷ்டியூரில். இங்கே வந்து 12:30க்கு வந்தாச்சுங்க. நடுவில் ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்தோம். பிரிச்சுட்டு வந்தாச்சு வேகமாக. சாமி நல்லபடியாக பார்த்தியாச்சு. அன்னதானம் போட்டோம், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஸோ நம்ம அன்னைங்க தான் போட்டிருந்தாங்க. அவங்க எப்போவுமே வருஷம் போடுவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த டே வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். போய் 3 மணி நேரமோ 3.5 மணி நேரம் தான் தூக்கம் இருக்க போகுது. டாட்டா பை பைங்க.